ம். தொடங்கலாம். போன வகுப்புல இந்த கல்வியின் இன்றி அமையாமை என்பதை விளக்குகின்ற பொழுது, நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும், கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே. இந்த பாட்டுல வெளிப்படையான பொருள், ரொம்ப தெளிவான பொருள். ஒரு கோட்டையின் மதில் மீது நீங்கள் ஏற வேண்டும் என்றால் அந்த மதிலிலே இடப்பட்ட நூல் ஏணியை கொண்டு ஏறி நுனியை அடைந்து விடலாம். அதுக்குதான் என்ன சொல்லுகிறார்கள்? நூல் ஒன்று பற்றி, நூலினால் கட்டப்பட்ட ஏணி, கயிறினால் கொண்டு கட்டப்பட்ட ஏணி, அந்த ஏணியை பயன்படுத்தி நுனி ஏற மாட்டாதார் அந்த கோட்டையினது உச்சிக்கு செல்லுதற்கு முயலாதவர்கள். இங்கு கோட்டை என்பது ஞானத்தின் உச்சி. அந்த ஞானம் என்கின்ற ஒன்றினை அடைதற்கு உரியதாகிய ஏணியாக இருப்பது சான்றோர்களால் தெளிவாக உரைக்கப்பட்ட நூல். இந்த இடத்துல நூல் என்பது இரண்டு விதமான பொருளை தருது. ஒன்று நூல் என்றால் புத்தகம், மற்றொன்று நூல் என்றால் கயிறு. கோட்டையினது உச்சியை அடைய விரும்புபவர்கள் அந்த கோட்டையினுடைய சுவற்றின் சார்பாய் இடப்பட்டுள்ள நூல் ஏணியை பற்றி மேல் ஏறினால் ஞானத்தை அடையலாம். அதே போல நல்ல நூலினை தேர்ந்தெடுத்து அதன் வழி நாம் நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்க தலைப்பட்டால் ஞானம் என்கின்ற ஒன்றை அடைய முடியும். மாறாக பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கள், உரிய வழி அல்லாது பிற வழிகளின் மூலமாக கோட்டைகளின் மீது ஏறலாம்னு முயன்றால் நம்மால் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் ஏறி சென்று அப்புறம் ஏற முடியாமல் தடுமாறும். அதே போல உரிய ஞானத்தை தருதற்கு நல்ல நூல்களை தவிர்த்து பிற நூல்களை கற்க புகுந்தால் நாம் இடர்பாட்டினுக்கு உட்படுவோம். உரிய ஞானத்தை அடையாமல் இடையிலேயே தடுமாறும். ஆகவே இந்த தடுமாற்றம் இல்லாமல் ஞானத்தை பெற வேண்டும்னா கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள். பல பொருள்களை நாம் காய வைத்திருக்கிறோம். அந்த பொருள்களை பறவைகள் வந்து உண்ண தலை புகுகின்றன என்றால் அதை தவிர்க்க ஒரு கோலை கை கொண்டு நின்றோம் என்றால் எந்த ஒரு பறவையும் கிட்ட வராது. இங்க பறவைகள் என்பது மறைபொருளாக ஐம்புலன்களை குறிக்கும். கோல் என்பது ஞானம் என்கின்ற ஒன்றை குறிக்கும். உரிய ஞானம் என்ற ஒன்றினை நாம் கை கொண்டால் நம்முடைய வாழ்வு என்கின்ற பொருள் புலன்களின் வழியாக செல்லாமல் காக்கப்படும். ஆகவே இங்கு பறவைகள் என்பன புலன்கள், அவைகள் உண்ண இருக்கக்கூடிய பொருள்கள் என்பன நம்முடைய வாழ்க்கை. ஆகவே பறவைகள் ஆகிய புலன்கள் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து விடுவது போல் தோன்றினால் அந்த அழிவிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு நம் கையிலே ஞானம் என்கின்ற கோல் இருக்க வேண்டும். தெளிந்த அறிவுக்கு பேரு ஞானம்னு பேர். ஆகவே தெளிந்த அறிவு என்கின்ற கோல் கொண்டு புலன்களை நம் வாழ்க்கையாய் அது அழிக்க விடாமல் பாதுகாக்க வேண்டும். எது போல கோல் கொண்டு பறவைகளிடம் இருந்து பொருளை பாதுகாப்பது போல. இதனை செய்ய மறந்து விட்டோம் என்றால் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே. மயக்கம் தருதற்கு உண்டான தவறான பல நூல்களை கற்று இவர்கள் தெளிவு அடையாமல் மயங்கி கிடக்கிறார்கள். இதுதான் அடிப்படை. நினைவு வைத்துக் கொள்ளணும்.
தத்துவங்களை விளக்குதற்கு என்று பல நூல்கள் காலம் காலமாய் எழுதப்பட்டு வருகின்றன. ஆனால் அவ்வாறு உண்டான தத்துவங்களில் எது நமக்கு உரிய தத்துவம், எதன் வழி நின்றால் நாம் ஞானத்தை பெறுவோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. இந்திய துணை கண்டத்திலேயே தோன்றின மதங்கள் ஏராளம். அதனோடு மட்டுமல்லாமல் பிற நாடுகளில் வந்து இங்கு சேர்ந்த மதங்களும் உண்டு. எல்லா மதங்களும் ஒரு விதத்திலே ஒரு தெளிவான மார்க்கத்தை காட்டுகின்றன என்பதில் குழப்பம் இல்லை. ஆனால் நாம் தெளிவடைதற்கு நமக்கு உரியதாகிய மார்க்கம் என்ற ஒன்றை தேர்ந்தெடுத்து அதனுக்கு உரியதாகிய நல்ல ஞானத்தை தரக்கூடிய நூல்களை தேடி கற்க வேண்டும். நீங்கள் பொறியாளனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் அதற்கு உண்டான நூலை கற்க வேண்டுமே ஒழிய மாறாக மருத்துவ நூலை கற்றால் பொறியாளனாக முடியாது. அதுபோல் நீங்கள் பொறியாளனாக வேண்டும் என்றால் எத்தகு பொறியாளன் என்று தெரிந்து அதற்கு உண்டான தலைப்பின் கீழாக உள்ள நூல்களை கற்றால்தான் அந்த துறை சார்ந்த அறிவை பெற வேண்டும். ஆகவே வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உண்டான கல்வியை பெறுவதற்கே நாம் இவ்வளவு பெரிய ஆய்வுகள் செய்ய வேண்டி இருக்கிறது. எதனை கற்க வேண்டும், எவ்வாறு கற்க வேண்டும், எத்துணை நாள் கற்க வேண்டும், அதன் பிறகுதான் நமக்கு பணி வாய்ப்பு, அதன் பிறகுதான் ஊதியம் என்றெல்லாம் தெரிந்து ஆய்ந்து ஆய்ந்து கற்கும். இதனுக்கு மாறாக நாம் ஏதோ ஒன்றை கற்றோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு உரியதாகிய பணி வாய்ப்போ அதற்கு உண்டான தகுதியோ கிடைக்குமானா கிடைக்காது. இதுதான் அடிப்படை. அதே போல் என்றென்றும் ஞானத்தை தரத்தக்க நிலையில பல்வேறு விதமான தத்துவங்கள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டு இருக்கின்றன. அவ்வாறு இருக்கக்கூடிய தத்துவங்கள்ல எந்த தத்துவம் நம்மை மிகச்சிறந்த முறையிலே மாற்றும், நமக்கு உரியதாகிய தத்துவம் எது, எத்தத்துவத்தின் வழி நின்றால் நாம் மேலான ஞானத்தை அடைவோம் என்று ஆய்ந்து எடுக்கணும். கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். அன்றாட உணவினுக்கு காய் வாங்க கடைக்கு போகிறோம். இந்த கடையில இருக்கிற காயெல்லாமா வாங்கி விடுகிறோம்? இல்லை, நமக்கு உரியன என்ன காயோ அதை மட்டும் வாங்குறோம். அவ்வாறு உரிய காயினை வாங்கும் போது கூட அந்த காய் ஒவ்வொன்றையும் சோதித்து வாங்குகிறோம். இது முற்றலாக இருக்கக்கூடாது, இதுல பூச்சி இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு காயாக பார்த்து வாங்குகிறோம். ஒருவேளை உண்ணக்கூடிய உணவினுக்கே நாம் இத்தகு முக்கியத்துவத்தை தருகிறோம் என்றால் வாழ்வு எல்லாம் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய வாழ்வியல் தத்துவம், வாழ்ந்ததன் பின்னும் நமக்கு மேலானதோர் கதியை தரக்கூடிய தத்துவம் எது என்பதில் தெரிந்து தெளிந்து செயல்பட வேண்டும். அதனாலதான் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே, உரிய கல்வி எது, உரியது எது என்று தெரியாமல் கண்ணில் கண்டனவற்றையெல்லாம் கற்று இவர்கள் மயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கல்வி கற்றல் என்பது ஞானம். ஆனால் நமக்கு உரியதாகிய கல்வியை கற்றல் என்பது பெரியதோர் ஞானம். நமக்கு உரியதாகிய கல்வியை கற்பதற்கு உரு துணையாய் வரக்கூடிய நூல் எது என்று தெளிந்து கற்பது நிரந்தர ஞானம். இந்த மூன்று நிலைகள்ல நாம கல்வியை கற்பதற்கு முன்வர வேண்டும். ஆகவே நமக்கு எந்த விதமான தெளிவினை ஞானத்தினை தருதற்கு இயலாத ஒரு நூலை கற்பதில் பயன் இல்லை. கண்டது கற்க பண்டிதன் ஆகலாம், ஆனால் கண்டது கற்பதினால் ஞானியாக முடியாது. கண்டது கற்பதினால் எல்லா துறைகளை பற்றியும் நம்மால் விளக்கக்கூடிய அளவினுக்கு அறிவு பெறலாம்.
அறிவு எல்லாம் பெறத்தகுந்தது. ஞானம் என்பது நம்முள் இருக்கக்கூடிய ஒன்று. நம்முள் இருக்கக்கூடிய ஒன்றை நாம மேல்நிலைக்கு கொண்டு வருதல் என்பதுதான் மெய்ஞானம். அறிவு வேறு, ஞானம் வேறு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மயக்கத்தினை தரத்தக்க பலவாகிய நூல்கள் இருக்க அவைகளை விட்டு விலகி நமக்கு உரிய உயர்வினை தரக்கூடிய நூல் எதுவோ, எது நமக்கு உண்மையான ஒளியை ஞானத்தை தருமோ அந்த நூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. சரியா? அடுத்து அவ்வாறு தேர்ந்தெடுக்கக்கூடிய நூல் என்று சொன்னோமே, அது எவ்வாறு தேர்ந்தெடுப்பது? இங்க கையாளக்கூடிய அடுத்த பாடல்ல கையாளக்கூடிய ஓமைய பிரிதோர் பாடல்லையும் கையாளுவார். என்னவா? ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும், தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கட்கு வாய்த்த மனம் மல்கு நூல் ஏணியாமே. ரொம்ப அழகான குரல், ரொம்ப அழகான ஒரு மேற்கோள். ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வழிப்படும். இறைவனாகிய சிவனை நீங்கள் ஆய்ந்து ஆய்ந்து முயன்று செயல்பட்டால் அவன் வெளிப்படுவான். அது எப்படி ஆய்ந்து ஆய்ந்து அவனை வெளிப்படுத்திக் கொள்வதுன்னா, அப்பர் ஒரு இடத்துல எழுதுறார், நாம் உண்ணுதற்கு உண்டான நெய் பாலில் இருந்துதான் கிடைக்கிறது. ஆனால் பாலினது மேற்பரப்புல பார்த்தா நெய் தெரியாது. அதுபோல நமக்கு எல்லா விதத்திலும் உதவக்கூடிய தீ, நெருப்பு மரத்திலே வைத்து கடைவதினால் தான் கிடைக்கிறது. ஆனால் மரத்தை பார்த்தால் அதுல தீ வெளிப்படையாக தெரியாது. இது ரொம்ப அழகா எழுதினார் நாவுக்கரசர். விறகில் தீயினன் பால்படு நெய்யினன் மறைய நின்றுளான் மாமணி சோதியன் உறவு கோல் நட்டு முருக வாங்கி கடையின் முன் நிற்குமேன்னு எழுதினார். பால்ல நெய் இருப்பது உண்மைதான். அந்த பாலை முறையாக கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை பக்குவமாக காய்ச்ச அதனால் நெய் கிடைக்கும். அதுபோல தீயினை உருவாக்க ஒரு வன்னி மரக்கட்டையை வைத்து அதன் நடுவே ஒரு குழியிட்டு அந்த குழியில மற்றொரு வன்னி மரத்தின் கொம்பை வைத்து கடைய அந்த வன்னி மரம் உராய்கின்ற பொழுது தீப்பொறி தோன்றும். இவையெல்லாம் அதனுள் தான் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு நேரடியாக புலப்படாது. ஆனால் அதனை எவ்வாறு புலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியில முழுமையுமாக இறங்கினால் அவை நம்ம கண்ணுக்கு புலப்படும். அது போலதான் ஞானமும். பலவாகிய நூல்கள் இருக்கு. அந்த நூல்கள்ல எது நமக்கு ஞானத்தை தரும், எதனை கற்றால் அரணை பற்றி தெரிந்து கொள்ளலாம்ன்ற தெளிவோடு தேர்ந்த நூல்களை கற்க வேண்டும். அதுதான் ஆய்ந்து கொள்வார்க்கு. இறைவனை நீங்கள் ஆய்ந்து ஆய்ந்து தான் அறிய வேண்டும். ஆகவே ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும். அவ்வாறு நீங்கள் ஆய்வதினாலே இறைவனாகிய சிவபெருமான் உங்கள் ஆய்வின் முடிவிலே வெளிப்படுவான். எது போல? தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்தி. சூரியனிடம் இருக்கக்கூடிய வெப்பம், ஒளி எல்லா பொருளினிடமும் பட்டு பிரதிபலிப்பது இல்லை. அந்த சூரிய ஒளியை சூரிய காந்தக்கல் தான் பெற்று அது ஒளிரும். உலகில் எவ்வளவோ கற்கள் இருக்கின்றன. அத்துணை கற்களும் சூரிய ஒளியை வாங்குகின்றன.
ஆனால் சூரியகாந்த கல் ஒன்றுதான் அதனை வெப்பமாகவும் ஒளியாகவும் பிரதிபலிக்கிறது. அதுபோல அந்த இறைவனாகிய அரனை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே தோய்ந்து கல்வியினால் அவனை ஆராய்கின்ற பொழுது அந்த ஆய்வினுடைய வெளிப்பாடாக அவனது இருப்பை, அவனது தன்மையை ஒவ்வொருவரும் அறிவார்கள். முறையா ஆராய்ச்சி பண்ணணும். முறையாக ஆய்தல் என்பது இறைவனை நமக்கு காட்டும் கருவி. அந்த கருவிக்கு துணையாயிருப்பது நாம் கற்கும் கல்வி. அதுதான் நாங்கள் எல்லாம் கூட சொல்லுவோம், எங்காகிலும் ஏதாகிலும் ஒரு ஆய்வு செய்யணும்னா அதுக்கு உண்டான ஒரு முறைன்னு ஒன்று வைத்து கொள்ளுங்கள்வோம். அதுக்கு ஆங்கிலத்தில் மெத்தடாலஜின்னு சொல்றாங்க. ஆகவே நாம் கண்டறியக்கூடிய ஒரு உண்மை, அந்த உண்மைக்கே நாம சில முறைகளை பின்பற்றினால்தான் அந்த உண்மையை எடுத்து முன்மொழிய முடியும். அந்த முன்மொழிந்த உண்மையை நிரூபிப்பதற்கு பல சான்று ஆதாரங்களை காட்டணும். இதற்குன்னு தனி துறை இருக்கு, இதற்கு என்ற தனித்த படிப்பு இருக்கு, ஆய்வியல் முறைகள்னே இருக்கு, ரிசர்ச் மெத்தட்ஸ் இருக்கு. காலங்காலமாக அதை எடுத்து சொல்லி கொண்டு வருகிறார். எல்லா துறையினது வளர்ச்சியும் ஆய்வின் அடிப்படையில தான் உலகினுக்கு பயன் தரக்கூடிய அளவிலே வளருகின்றது. நம்மால இன்று பயன்படுத்தப்படக்கூடிய எல்லா பொருளையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்தையும் சென்று பார்த்தீர்கள் என்றால் எல்லா நிறுவனத்திலும் R&D என்ற ஒரு துறை இருக்கும். R என்றால் ரிசர்ச், D என்றால் டெவலப்மெண்ட். ஆய்வியலும் பயன்பாடும் சேர்ந்து ஒரு துறையாக அங்கு செயல்படுகிறது. எல்லா நிறுவனத்தில் உங்களால் காலையில் எழுந்து இரவு உறங்குகின்ற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த பொருளும், அந்த பொருளை உருவாக்குவதற்குண்டான எந்த நிறுவனத்திலும் இந்த ஆய்வியல் துறையும் பயன்பாட்டு துறையும் சேர்ந்து இயங்கும். இது காலம் காலமாக நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க கல்லினுள் சூரிய ஒளியை வாங்கும் திறன் இருந்தால்தான் அந்த கல் அந்த சூரிய ஒளியை வாங்கி வெம்மையாக பிரதிபலிக்கும். அததான் தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும். அந்த சூரியனது ஒளி, அந்த வெப்பம் பலவாறாக உலகில் எங்கு படர்ந்திருந்தாலும் அந்த வெப்பத்தை தான் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று எதுன்னா சூரியகாந்த கல் ஒன்றுதான். இயற்கையில இந்த மாதிரி 2 விதமான கற்கள் உண்டு. ஒன்று சூரியகாந்த கற்கள், மற்றொன்று சந்திரகாந்த கற்கள். சூரியகாந்த கற்கள் அந்த சூரிய ஒளியை வாங்கி இந்த கல் வெப்பத்தை வெளியிடும். சந்திரகாந்த கல் சந்திரனது குளிர்ச்சியான ஒளியை வாங்கி இது குளிர்ந்து குளிர்ச்சியான ஒளியையும் அந்த நீர் திவலைகளையும் இது வெளியிடும். இது நம்ம இலக்கியத்துல நிறைய பார்க்கலாம். ஆகவே அந்த அழகான இயற்கையை இங்கு ஓமையாக எடுத்துக் கொள்ளுகிறார். தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்தி. ஆகவே சூரியனது ஒளி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் அது வெப்பத்தின் கதிர்கள் சென்று சேருகின்றன. ஆனால் எல்லாமும் அதனது வெப்பத்தை எடுத்துக் கொள்ளுகின்றனவா என்றால் இல்லை. சூரியகாந்த கல் மட்டுமே எடுத்துக் கொள்ளுகிறது. அதுபோல ஞானம் என்பது பல இடங்களில் பலவாறாக பறந்து கிடக்கின்றது. அதை உணர வேண்டிய பொறுப்பிலும் அதற்குண்டான உரிய முயற்சியில் ஈடுபடுபவனும் அதற்கு தேவையான கல்வியும் அதனை தரத்தக்க நூலையும் கற்பவனுக்கு மட்டுமே அது சாத்தியம். அதனாலதான் தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கட்கு. அதாவது ஏய்ந்த மதினாக்க இளம்பிறையை அணிந்தவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை
அடைதற்கு உண்டான வழி ஏய்ந்த இளமதியட்ட வல்லார்கட்கு பொருத்தமான சந்திரனை தன் தலையிலே சூடிய அந்த இறைவனுக்கு அவனை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் வாய்ந்த மன மல்கு நூல் ஏணியாமே அந்த சிவனை அடைவதற்கு ஆற்றல் உடையாருக்கு பொருந்தின மனம் நிறைந்த மெயில் நூல்களே ஏணி போல் உதவும். ஆகவே அடைய வேண்டும்ன்ற மனம் நம்முடையது. எவ்வாறு அடைய வேண்டும் என்பதற்கு உண்டான வழி அறநூல்கள். அந்த நூல்களை முறையாக கற்று அவைகளை ஏணி போல் பயன்படுத்தி மேல் நோக்கி நாம் சென்றால் இறைவனாகிய அரணை நாம் அடையலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா அடியவர்களும் தாங்கள் எழுதின இலக்கியங்கள்ல இறைவனை அடைதற்கு மட்டுமே வழி சொல்லுகிறார்களே, அப்போ உலகிலே வாழுதல் என்பதும் உலக இன்பங்களை துய்த்தல் என்பதும் முறையற்றதா பயனற்றதான்னு கேட்டா தெளிவாக ரெண்டு சொற்களை நாம புரிந்து கொள்ளணும். ஒன்று அறிவு, மற்றொன்று ஞானம். அறிவு என்பது உங்களினது இக தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த அறிவு என்பது நீங்கள் கற்கக்கூடிய நூல்கள், ஆற்றக்கூடிய பணி, அதன் நிமித்தமாக உரியதாகிய மேல்நிலைக்கு வருவதற்குண்டான கல்வி, இவைகளையெல்லாம் நீங்கள் முறையாக கற்று நீங்கள் வகிக்கக்கூடிய பதவியிலோ ஆற்றக்கூடிய பணியிலோ முதன்மையாக இருக்கிறீர்கள், நல்ல விதமான ஊதியம் பெறுகிறீர்கள்னா அதுக்கு பேரு அறிவு. ஞானம் என்பது அறிவினை தாண்டி நிற்கும். ஞானம் என்பது இம்மைக்கு மட்டும் அல்ல, மறுமைக்கும் உரிய துணையாய் நம்மிடம் இருப்பது. ஞாபகம் வச்சு. ஆகவே எதனையும் சட்டென்ற ஒரு முடிவினால விலக்கக்கூடாது. அறிவு என்பது இவ்வுலக வாழ்க்கைக்கு உறுதுணையாக வருவது. அறிவு என்பது பெரும்பாலும் நாம பார்க்கக்கூடிய விஷயத்துல பறக்க இருப்பது, வைடரார். ஞானம் என்பது டீப்பர். இந்த ரெண்டுமாக சேர்ந்து இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. கற்கக்கூடிய கல்வி அகன்றும் இருக்கணும், கற்கக்கூடிய கல்வி ஆழப்பாட்டுடனும் இருக்கும். அதனாலதான் ஆழப்பாடு உடையத ஞானம் என்றார்கள், அகன்று இருப்பத அறிவு என்றார். ஆகவே அறிவு நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஞானம் உடையவர்கள் அறிவுடையவர்களாக மாறுவார்கள். தேவை கருதி அவர்கள் அறிஞர்களாக இருக்க முடியும். ஆனால் அறிஞர்கள் எல்லாம் ஞானியாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை. நீங்கள் அறிஞராக இருந்து மேலும் முயன்ற ஞானம் அடைவதற்கு உண்டான பக்குவப்படுவதற்கு உண்டான முயற்சியில் இறங்கினால்தான் ஞானம் கிடைக்கும். அதற்கு நல்ல மேற்கோள் நம்முடைய இதிகாச புராணங்கள்ல கௌசிக மன்னனாக சர்வ ஆற்றலும் பல்வேறு விதமான அறிவும் கொண்டவனாகிய கௌசிகன் தன் அறிவாற்றலினால் ஞானத்தை கை கொண்டவராகிய வசிஷ்டனிடம் வெல்ல முடியல. வசிஷ்டனை வெல்ல முடியல. அதனால் அங்கேயே பதவியை துறந்து ஞான மார்க்கத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அரிய பல தவங்கள் செய்து ஒவ்வொரு முறையும் அதனால் பெற்ற பலன்களை எல்லாம் விழலுக்காக இறைத்து வீணாக அந்த பலன்களை எல்லாம் அழித்து திருசங்குவிற்கு சொர்க்கம் கொடுத்தது, மேனகையிடம் வாழ்நாளை இழந்தது என்றெல்லாம் செய்து இறுதியிலே இவைகள் எல்லாம் நமக்கு தடை என்று உணர்ந்து தடையில்லாத மெஞ்ஞானத்தை பெறுவதற்கு முயன்று தவம் செய்து ஞானம் கைகூட பெறுகிறான்.
அதனாலதான் வசிஷ்டராகிய அவரே இந்த விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷி என்கிறார். இந்த பிரம்மத்தை உணருதல், பிரம்மமாகவே மாறுதல் என்பதுதான் ஞானத்தினது உச்ச நிலை. ஆகவே அறிவினால் நீங்கள் உலகியல்ல நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். ஆனால் ஞானம் என்பது உங்கள் உள் இருந்து உங்களை உங்களுக்கு உரிய வழியை காட்டி உங்களை மேலானவனாக இம்மையிலும் வாழச் செய்யும், மறுமையிலும் நல்ல உயரிய தகுதியை கொடுக்கும். அதனால அறிவு வேறு, ஞானம் வேறுன்னு தெரிஞ்சுக்கும். அதனால அறிவை நாம் ஆக்கிக் கொள்ளலாம். ஞானம் நம்முள் இருந்து தோன்ற வேண்டும். அறிவினை ஆக்கலாம். எது போல? உணவாக்குவது போல. காய்கள், பருப்பு, அரிசி இவைகளை கொண்டு உணவாக்குவது போல நமக்கு கிடைத்த அனுபவம், நாம் கொண்ட கல்வி, நமக்கு உண்டானவைகளை வைத்து நம் அறிவை ஆக்கி கொள்ளலாம். அனுபவம் நம்முள் தோன்ற அறிவினுடைய செயல்பாட்டினால் நம்முள் அந்த ஞானத்தினுக்கு உண்டான அனுபவ படிநிலைகள் தோன்றும். ஆகவே ஞானம் வேறு, அறிவு. ஆகவே அடியவர்கள் ஞானத்தை பெறுவதற்குண்டான வழியை சொல்லுகிறார்கள். அறிவினை பெறுதல் என்பது இக வாழ்க்கைக்கு அது தேவை. ஞானத்தை பெறுதல் என்பது ரொம்ப பெரிய விஷயம். இது அண்மையில ஒரு சிறு வேடிக்கையான நிகழ்ச்சியின் மூலமாக படித்ததுதான். ஒரு வீதியில ஒரு வயதானவர் இந்த பழைய தாள்கள், புத்தகங்கள் எல்லாம் எடைக்கு எடுப்பவர். ஒரு இல்லத்துல அதை எடுக்கிறதுக்கு வருகிறார். இந்த செய்தித்தாள்கள்லாம் முறையாக அடுக்கி எடை போடுகிறார். மாதிரி புத்தகங்கள், ஒரு பல புத்தகங்கள், ஒரு 10-15 புத்தகங்கள், அவைகளையும் முறையாக எடையிட்டு செய்தித்தாளுக்கு இத்தனை கிலோ இருந்தது, இவ்வளவு பணம். நூல்கள் இத்தனை கிலோ இருந்தன, கிலோ இத்தனை ரூபாய், இவ்வளவு பணம். ரெண்டுத்தையும் கூட்டி 135 ரூபாய் இவர் கொடுக்கணும். ஆனா இவரிடம் 100 ரூபாய் தான் இருந்தது. உடனே அவர் சொல்லுகிறார், இந்த 100 ரூபாயை தருகிறேன், உங்களிடம் உண்டான எல்லா பொருளையும் எடுத்து செல்லுகிறேன், கடைக்கு போயிட்டு மீண்டும் 35 ரூபாய் கொண்டு வந்து தருகிறேன். இவர் மறுக்கிறார். அந்த உரிமையாளர், இல்லை, நீ ஏமாற்றி விட்டாலும் விடுவாய், எடுத்துக்கொண்டு சென்றதன் பின் எவ்வாறு வருவாய்? முடியாது. ஆகவே நீ 135 ரூபாயாக கொண்டு வந்து கொடுத்து விட்டு இவைகளை எடுத்து செல். அவர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மனைவியும் சொல்றாரு, இவர் தெரிந்தவர் தானே, நீங்கள் கொடுத்து அனுப்புகள். முடியாது என்ற. உடனே இறுதியில் அந்த பழைய தாள்களை எல்லாம் எடுக்கிறவர், நான் 100 ரூபாய்க்கு உண்டான பேப்பரை எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன், மீதி 35 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது மற்றைய தாள்களை எடுத்து செல்லுகிறேன்னு 100 ரூபாய்க்கு உட்பட்ட செய்தித்தாள்களையும் நூல்களையும் எடுத்துக்கொண்டு இவர் போயிட்டார். மனைவி கேட்கும் போது இவர் சொல்லுகிறார், உரிமையாளர், இல்லை, இவர்களெல்லாம் ஏமாற்றி விடுவார்கள், இவர்களை எல்லாம் நாம் இப்படித்தான் நடத்த வேண்டும். நாம் அனுப்பிவிட்டோம் என்றால் நம்முடைய 35 ரூபாய் நமக்கு எப்படி கிடைக்கும்? இவரை நான் தேடி செல்லுவது எவ்வாறு? நான் போகின்ற நேரத்தில் அவர் கடையில் இருக்கணும். ஆகவே நமக்கு வீண் அலைச்சல், இவ்வாறு செய்வதுதான் சிறந்தது. ஆகவே அவன் என்னை ஏமாற்ற பார்த்தான், நான் விழித்து கொண்டேன். ஆகவே 100 ரூபாய்க்கு உண்டான் பொருள் போதும் என்று அனுப்பிவிட்டேன். அவன் நாளை வருவான் என்று எண்ணுகிறாயா? வரமாட்டான் பார். உண்மையாக அவன் இந்த பணத்தை கொடுத்து எடுப்பதாக இருந்தால் வருவான். அவன் ஏமாற்றுவதற்காக இருந்தான். ஆகவே வரமாட்டான். மறுநாள், அன்றைய சாயங்காலமும் அல்ல, மறுநாள் காலையிலும் அல்ல. இவருடைய இல்ல தலைவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மனைவியை பார்த்து சொன்னார், பார், நான் சொன்னது போல் நடந்து விட்டதா? அவன் நம்மை ஏமாற்ற பார்த்தான், நான் விழித்து கொண்டேன். உடனே பேசி கொண்டிருக்கும் போது மாலை நேரம் அந்த வயதானவர் வருகிறார்.
வந்த உடனே அவர் கையில தராசு இல்லை, வண்டி இல்லை, நடந்து வருகிறார். என்ன 35 ரூபாய் பணம் இல்லையா என்று கேட்கிறார் இவர். இல்ல. உடனே அவன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறார். அதற்குள் அந்த வீட்டினுடைய உரிமை, நான் அப்பொழுதே எதிர்பார்த்தேன், உன்னை நம்பி நான் கொடுத்திருந்தால் நீ பணம் கொடுக்காமலேயே அதை எடுத்து சென்றிருப்பாய். ஆகவே அதை நான் உனக்கு கொடுக்காமல் இருந்ததினால் நான் இப்பொழுது தப்பித்து விட்டேன் பார் என்றெல்லாம் சொல்ல, நான் வந்தது அதற்கு அல்ல. நீங்கள் போட்ட புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். அது நல்ல புத்தகமாக இருந்து அதை யாரேனும் படிக்க கேட்டால் அதற்கு விலைக்கு விற்கலாம் என்று, எங்காகிலும் அந்த தாள்கள் ஏதாகிலும் நடுவில் கிழிந்து இருக்கிறதா என்று புரட்டி பார்த்தேன். அப்படி புரட்டி பார்த்த பொழுது அந்த நூல்களில் 500 ரூபாய் கிடைத்தது. அதை கொடுத்து விட்டு போகலாம்னு வந்தேன். இவருக்கு பெரிய அதிர்ச்சி. வைத்ததும் தெரியாது, அது அந்த நூலில் தான் இருந்ததும் தெரியாது. அவர் கொண்டு வந்து கொடுத்தோன்னு பெரிய அதிர்ச்சி இவருக்கு. அந்த பணத்தை வாங்கி கொண்டு, இல்லை நீங்கள் 35 ரூபாய்க்கு உண்டானதை எடுத்து சென்று விடுங்கள்னாரு. நான் அவர் நேர்மையில் இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டேன். அந்த பெரியவர் சொன்னார், இல்லை, என்னிடம் 35 ரூபாய் வருகின்ற பொழுது நான் இதனை வந்து எடுத்து செல்லுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நாளை கிடைக்கும், அதை கொண்டு வந்து இவர் கேட்கிறார். இந்த 500 ரூபாய் 2 தாள்களை நீங்களே வைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, இதை நான் வைத்துக் கொள்ளுவதாக இருக்கின்றால் என்ன ஆகும், நாளை முதல் நான் எங்கெல்லாம் புத்தகம் எடுக்கிறேனோ அந்த புத்தகத்தை எல்லாம் இதில் ஏதாவது இருக்கிறதா என்று தேடக்கூடிய மனம் வரும். அப்படி இருந்தால் அதை அபகரிக்க வேண்டும் என்ற குணம் வரும். இது ரெண்டும் எனக்கு வேண்டாம். நான் என்ன உழைக்கிறேனோ அதற்கு உண்டான பொருள் வந்தால் என்று சொல்லி அந்த வயதானவர் திரும்பி நடந்தார்னு முடியும். இப்ப வயதானவரிடம் இருப்பது ஞானம். இந்த செய்தித்தாளை போட்டவர் இருக்கிறாரு, அவரிடம் இருப்பது அறிவு. அறிவு ஞானத்தை பெறுவதற்கு முயலலாம், முயன்றால் கிடைக்கலாம். ஆனால் ஞானம் உள்ளவர்களுக்கு அறிவு இயல்பாகவே அமையும். அதான் அடிப்படை. ஞானம் உள்ளவர்கள் இயல்பாகவே அறிவின் பால் செயல்படுவார்கள். ஆனால் அறிவு உடையோர் எல்லாம் ஞானத்தினை பெறுவார்கள். அண்ணா சந்தேகம். இது பல இடங்கள்ல நாம பார்க்கிறோம். அறிவு உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு தெளிந்த ஞானம் இருக்காது. அதனாலதான் திருமூலர் சொல்லுகிறார், எதனை நீ பெறுவதாக இருந்தாலும் உனக்கு உரியதாகிய நூல் ஏணியாக ஞானம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நீ மேலான பரம்பொருளான அரணை சென்று அடைதற்கு உதவும். அறிவினால் ஆண்டவனை அறிய முடியாது. அன்பினால் ஆண்டவனை உணரலாம், ஞானத்தால் ஆண்டவனை அறியலாம். இது ஒரு பெரிய நிகழ்வுகள். இதெல்லாம் நமக்கு அறிவு இருக்கு, அன்பு இருக்கிறது, ஞானம் என்ற ஒரு 3 நிலைகள்ல பார்க்கணும். எவைகளினால் எது நமக்கு கிடைக்கும் என்பதை சிந்திக்க கற்றிருக்க வேண்டும். அதனால இப்பொழுது நான் சொன்ன கதையினுடைய அடிப்படை அதுதான். அந்த வயதானவருக்கு பழைய செய்தித்தாள் எடுப்பதுதான் வேலை. பல நூல்களை எல்லாம் அவர் கற்றவர் இல்லை. ஆனால் அவருக்கு ஞானம் இருக்கிறது. மாற்றார் பொருளை எடுக்கக்கூடாது. நம்மிடம் உண்டான பொருளுக்குத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதனை காட்டிலும் வலுவான ஞானம் வேறு எதுவாக இருக்கும்? நம்முடைய தேவைக்கு அதிகமானவற்றை நுகர வேண்டும்ன்ற எண்ணம் தலை தூக்கியது என்றால் நம்மை அறியாமல் மாற்றார் பொருள் மீது மனம் செல்லத் தொடங்கும். நம்மிடம் பொருள் இல்லைன்னா அடுத்தவர் பணத்தை, அடுத்தவர் பொருள் அபகரிக்கத்தான் மனது போகும். அது இரண்டும் என்னிடம் இல்லை, எனக்கு அது வேண்டாம் என்று நிராகரிக்கக்கூடிய மனம் ஞானம்.
இவன் எங்கு நம்மை ஏமாற்றி விடுவானோ, வஞ்சித்து விடுவானோ, பணம் கொடுக்காமல் இந்த பொருளை எடுத்து செல்லுவானோ என்றெல்லாம் மற்றவர்கள் வாயிலாகவும் பிற நூல்களின் வாயிலாகவும் இவர் கற்றறிந்த அறிவு அவ்வளவுதான். அறிவினால் ஞானத்தை மதிப்பீடு செய்ய முடியாது. ஞானம் இருப்பவன் அறிவினை அளக்க முடியும். நம்ம வீடுகள் எல்லாம் ஒரு இயல்பா ஒரு பழமொழி சொல்லுவார்கள். பழமொழி எல்லாம் ஒரு சொல் வழக்கு. பல முயர் அதை நீங்க இளம் பிராயத்துல கேட்டு இருக்கலாம். நம்ம எங்காகிலும் மேல் கல்விக்காக ஒரு விடுதியில தங்க செல்லுகிறோம், வெளியூருக்கு போய் நம்ம கல்வியை தொடர போகிறோம்னா, அப்பா பணம் செலவழிக்க கூடியவர், பொறுப்பு நிறைய சொல்லுவார். அம்மா ஒரே வரியில விளக்கம் சொல்லுவாங்க. போற இடத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்தது, அவ்வளவு. உடனே நம்ம அம்மாவை எதிர்த்து கேட்கறது இல்லை. நான் பிஏ படித்திருக்கிறேன், மேலே எம்ஏ படிக்க செல்லுகிறேன், அப்ப எனக்கு புத்தி இல்லை என்றார். நான் இவ்வளவு படித்தேன். படிப்பதினால் பெறுவது அறிவு. அறிவெல்லாம் புத்தி ஆயிடாது. அறிவெல்லாம் புத்தியானா நாட்டுல வன்முறை கிடையாது, நாட்டுல ஏமாற்றும் தொழில் கிடையாது, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்க கூடிய தேவை இருக்காது. இங்க யாருடைய அறிவும் புத்தியாகவில்லை. எல்லாருடைய அறிவு மற்றவரை வஞ்சிக்க, நாட்டை ஏமாற்ற வாய்ப்பு கிடைத்தால் எதனையும் தவறான வழியிலே சிக்காமல் செய்வதற்கு அறிவை பயன்படுத்த. புத்தி என்பது அப்படி அல்ல. நமக்கும் நன்மையை தந்து, நாம் இருக்கக்கூடிய இடத்தினுக்கும் நன்மையை தந்து, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லதாக இருப்பதற்கு பேர் புத்தி. நல்ல வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, போற இடத்துல புத்திசாலித்தனமா நடந்துக்க. யாராவது நமக்கு போற இடத்துல அறிவாளியா நடந்துக்கோன்னு சொல்லியிருக்காங்களா பாருங்க. அறிவு நீங்கள் எங்கிருந்தாலும் பெறலாம். புத்தி என்பது உங்களுள் இருக்கணும். உங்களுள் இருக்கக்கூடிய புத்திய அறிவு செம்மைப்படுத்தும். ரத்தினமாக நீங்கள் இருந்தால்தான் பட்டை தீட்டுவதற்கு உண்டான அறிவினை கொண்டு உங்கள் உள் இருக்கக்கூடிய ரத்தினத்தை ஒளிர வைக்க முடியும். நீங்கள் வெறும் கூழாங்கல்லாக இருந்தால் உங்களை என்ன பட்டை தீட்டினாலும் ரத்தினமாக ஒளிர வைக்க முடியாது. நீங்கள் ரத்தினமாக இருந்தால் பெற்ற அறிவு உங்களை ஞானியாக மாற்றும். அதனாலதான் வாய்ந்த மனம் மல்கு நூல் ஏணியாமே. இந்த நல்ல அறிவு சார்ந்த நூல்கள் தான் ஞானம் என்ற இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிறந்த நூல் ஏணி. ஆகவே எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான். ஆனால் அவனை அறிதற்கு உண்டான முயற்சியும் வழியும் எது என்பதை தெரிந்துதான் செய்ய. எதுபோல சூரிய ஒளி எல்லாவற்றின் மீது பட்டாலும் சூரிய காந்த கல் மட்டும்தான் சூரிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும். அதுபோல நீங்கள் ஞானத்தை கையாளுவதற்கு உரிய கல்வி எது என்பதை தெளிவாக தெரிந்து பிரதிபலிக்க வேண்டும். அடுத்து, வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன் கழித்துணையாம் கற்றிலாதவர் சிந்தை ஒழித்துணையாம் உம்பராய் உலகோழும் வழித்துணையாம் பெரும் தன்மை வல்லானே. ரொம்ப அழகான இடம். வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார். இறைவன் நமக்கு எப்படி இருக்கிறான்? நமக்கு உண்டான வழித்துணை அவன்தான். நம்முடைய ஜனனத்திலிருந்து மரணத்தை அடைகின்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம முன்னேற்றம் கருதி பயணிக்கக்கூடிய எல்லா பயணத்திலும் உரிய துணையாக நம்முடன் தொடர்ந்து வந்தவன் இறைவன். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கடவுள் இல்லை என்று மறுப்பார்களுக்கெல்லாம் கூட இந்த பாட்டை நான் எடுத்து மேற்கொள்ள சொல்லி, நீங்கள் எதனை மேற்கொண்டாலும் அதனை மேற்கொள்வதற்கு உண்டான ஒரு துணை அல்லது ஒரு ஆற்றல், அதனை அறியக்கூடிய அறிவு, இதெல்லாம் வேணும்.
இவைகளில் ஏதொன்றும் இல்லை என்றாலும் உங்களால் இலக்கை அடைய முடியாது. நான் வேடிக்கையாக மேற்கோள் வேற ஒண்ணுல எடுத்து சொல்லுவேன். பாரதியார் இறந்ததன் பிறகு ஒரு நினைவு ஏந்தல் கூட்டம் திருச்சி வானொலி நிலையத்தில் ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு தலைமை தாங்க பாரதிதாசனை அழைத்திருந்தார்கள். அது ஒரு நினைவேந்தல் கவியரங்கம். அதுல பாரதிதாசன் பாரதியை பற்றி ஒரு கவிதை, அறிமுக கவிதை பாடினார். அதாவது தமிழர்களும் தமிழும் எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். அவன் யார்? செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், புவிக்கும் கவிதையில் கவி முரசு. அடுத்தது அவன் ஓர் பைந்தமிழ் தேர்ப்பாகன். மொழிய தேரா சொல்லலாம். ஆனா என்ன பண்ணார் பாரதிதாசன்? அவரை பைந்தமிழ் தேர்ப்பாகன் சொன்னார். இப்ப நாம ஒரு இடத்துக்கு பயணப்படுகிறோம்னாக்க அந்த பயணம் இனிதாக பாதுகாப்பாக அமையணும்னா 3 தேவை. ஒன்று, நாம பயணப்படக்கூடிய ஊர்தி. 2வது, நாம பயணப்படக்கூடிய பாதை. 3வது, நாம் பயணப்படக்கூடிய ஊர்தியை இயக்குபவர். இந்த 3 பேரும் சிறப்புடையவர்களாக இருந்தால் பயணம் குழப்பம் இருக்காது. நல்ல பாதை, நல்ல ஊர்தி, நல்ல ஓட்டுநர், அப்படியே அழகான பயணமா இருக்கும். சரி, நல்ல ஓட்டுநர் இல்லை, நல்ல சாலை இருந்தாலும் நல்ல வாகனம் இருந்தாலும் பயணம் நிம்மதியா இருக்காது. அதே போல நல்ல பாதை இல்லை, ஓட்டுபவரும் வாகனமும் நன்றாக இருந்தால் ஓட்டுநரினது திறமையினால பயணம் அழகா போயிடும். பாதையும் சரியில்லை, வாகனமும் சரியில்லை, ஆனால் ஓட்டுபவன் திறமையானவன் என்று சொன்னால் நமக்கு இடர்பாடே இல்லாமல் பயணத்தை நல்ல விதமாக செய்தற்கு உதவும். அதுபோல மொழி ஒரு நல்ல வாகனம். அந்த மொழி கொஞ்சம் குறைபாடு உடையதாக இருந்தாலும் அதன் கண் மிக உயரிய சிந்தனையை கொடுக்க முடியாது. அதே போல அன்றைக்கு தமிழகம் இருந்த சூழல்ல தமிழ் மொழியின் கண் எழுதப்பட்ட பாடலுக்கு இவ்வளவு செல்வாக்க உருவாக்க முடியுமான கடினம். பாரதி என்கின்ற ஒருவன் இருந்ததினால் இது எளிதாக போயிற்று. கரடு முரடான தமிழக வீதிகள்ல மொழியை பற்றி முழுவதும் அறிந்திராத மக்கள் மத்தியில ரொம்ப எளிமையான தமிழ் கொண்டு இலகு பாரதி புலவன் எல்லோருக்கும் புரியும்படி பாடலை கொடுத்தான். அதுல 1000 செய்திகளை தொகுத்தான். ஆகவே அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன். அந்த தமிழினது தரம் கெடாமலும் அதிலே சொல்லப்பட்ட கவிதைகளினுடைய ஆற்றலும் அதன் மூலமாக அவன் விளக்கிய பொருளும் எல்லா காலத்தினுக்கும் அழகாக இருக்கக்கூடிய. அதுபோல வழித்துணையாய் நமக்கு வருபவன் இறைவன் தான். அவன்தான் நாம் பிறந்த நாள். வேடிக்கை என்னன்னா, இந்த வழித்துணைனா பிறவிதோறும் நமக்கு துணையாய் வருபவன் அர்த்தம். இந்த மானுட பிறவியில அதை தெரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பிறவி
உய்ய வேண்டும் என்றால், இந்த பிறவியானது சிறக்க வேண்டும் என்றால், மானுடனாய் பிறந்த நாம் இறைவனை நமக்கு உரிய துணையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற உண்மையை மனிதனாக பிறந்து நாம் அறிகிறோம். ஆகவே அவன்தான் நமக்கு வழித்துணை. அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? அவ்வாறு நாம வழித்துணையாக நமக்கு வழித்துணையாக இருந்ததோடு அல்லாமல், வழியில நமக்கு எங்காகிலும் இடர்பாடு ஏற்பட்டால் கூடிய மட்டும் அந்த இடர்பாட்டை தடுக்கிறான். அதையும் மீறி விதியின் வயதால் இடர்பாடு ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கும் மருந்தாய் அவன் இருக்கிறான். இஸ்லாமில் ஒரு இடம் உண்டு. இஸ்லாமிய இறைவனாக கருதப்படக்கூடிய அல்லாஹ் சொன்னாராம் தன்னை வழிபடக்கூடிய பக்தனிடம், பக்தனே, வாழ்க்கையில நீ ஓரடி எடுத்து வைத்தால் அடுத்த அடி உனக்காக நான் வைக்கிறேன். உடனே பக்தன் கேட்டானாம், அதெல்லாம் சரி, எனக்கு வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது ஓரடிதானே தெரிகிறது, மற்றொரு அடி எங்கே இறைவா? அப்பொழுது நீ என்னை தனியாக நடக்க விடுகிறாயான்னு. உடனே இறைவன் சொன்னாராம், இல்லை பக்தனே, அங்கு உன் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த அடி என்னுடைய அடி. உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதனால் நீ துவண்டு விடக்கூடாது என்பதற்காக உன்னை என் தோளிலே சுமந்து உனக்காக நான் நடக்கிறேன் என்றார். ஆகவே அதுதான் துணை. வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார். வழித்துணையாக வருகிறார். நம்முடைய அஞ்ஞானத்தினாலோ நாம் செய்த வினையின் பயத்தாலோ நாம் அந்த பாதையில எங்காகிலும் இடர்பாடு பெற்று அதனால துன்பம் அனுபவித்தோம்னா அதை போக்குவதற்கு உண்டான மருந்தாயும் இருக்கிறார். இது பெரிய விஷயம். வழித்துணையாக வருதலே பெரிய விஷயம். வழிப்போக்கனாக நாம போய்கொண்டு இருக்கிறோம். அதுல துணையாக வருதல் என்பது பெரியதோர் செய்தி. அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய பயணத்துல நமக்கு எங்காகிலும் ஒரு துன்பம் வந்தால் அதை தடுக்கக்கூடியவனாயும் விளைவினுக்காக நமக்கு உரிய மருந்தை தரக்கூடியவனாயும் இருக்கு. எவ்வளவு பெரிய மனது இறைவனுக்கு! நாம் என்னவாக இறைவனை நினைத்தாலும் இறைவன் இறுதி வரைக்கும் இப்படித்தான் செயல்படுற. அவன் இருக்கிறான் இல்லை என்று எப்படி விவாதித்தாலும் அவன் தெளிவா இருக்கான், நான் இவ்வாறு செயல்படுகிறேன் என்று. அதனாலதான் வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன் கழித்துணையாம் கற்றில்லாதவர் சிந்தை. அப்படி துணையாக இருக்கக்கூடியவனுக்கு அவனை முழுமையுமாக நாம் கற்ற கல்வியினால் அறிய முன்வர வேண்டும். முன் வருவதில்லை. அதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பெரிய குறை. கற்றலின் பயனே உலகியல் இன்பத்தை துய்ப்பதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய சிக்கல். கற்றதன் பயன் உலகியல் இன்பங்களை துய்க்கிறது இல்லை, என்றும் மாறாத மெஞ்ஞானத்தை அறிவதுதான். நம்முடைய கல்வியினுடைய பயன் என்பது நம்மை மேம்படுத்த வேண்டும். எதுல? சிந்தனையில். நம்முடைய வாழ்க்கை தரத்துல ஈட்டக்கூடிய பொருளை மேம்படுத்த தேவையில்லை. ஒரு அழகான விஷயம் சொல்லணும், அப்பதான் தெரியும் இந்த கல்வியினுடைய பயன் என்ன. உங்களுக்கு தெரிய, இந்தியாவினுடைய மிகச்சிறந்த செல்வந்தர்ல ஒருவர் அம்பானி, முகேஷ் அம்பானி. அவருடைய மகன் ஆனந்த் அம்பானி ஆண்டுதோறும் அவருக்கு பிறந்த நாள் வரும். நினைத்து பாருங்கள், அவரினுடைய பிறந்த நாளுக்கு யாரெல்லாம் வருவார்கள், என்னவெல்லாம் வெகுமதி வரும்னு பாருங்கள். அவ்வாறு அந்த பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது அந்த அம்பானி குடும்பத்திற்கு இணையாக பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் மிகச் சிறந்தவராக இருக்கக்கூடிய
இருந்த பொழுதில் அவர் ரத்தன் டாடா போவார். அவர் எந்த ஆரவாரங்களுக்கு நடுவிலையும் அமராமல் தனியா அமர்ந்து இருப்பாராம். எந்த ஒரு விலை உயர்ந்த பரிசையும் கையில் அவர் கொண்டு வரல. இதை பார்த்த ஆனந்த் அம்பானி அவற்றை போய் கேட்டாராம், ஏதும் கொண்டு வரவில்லையா? என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களால் எந்த உயர்ந்த பரிசையும் தர முடியவில்லையா? இல்ல, நான் உனக்கு உரிய பரிசை கொண்டு வந்து இருக்கிறேன். அது விலை உயர்ந்ததா இல்லையா என்பதை பெறக்கூடிய நீதான் முடிவு செய்ய வேண்டும், தரக்கூடிய நான் அல்ல என்று சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்தார். அந்த பெட்டியை அவர் திறந்து பார்த்த பொழுது, ஆனந்த் அம்பானி திறந்து பார்த்த பொழுது உள்ள ஒரு புதியதான காலணிகள் இருந்தனவாம், ஷூஸ். உடனே இவர் கேட்டாராம், மற்றவர்கள் என்னென்னவோ பொருள் கொடுத்தார்கள், அவைகளோடு இதனை ஒப்ப வைத்து பார்ப்பது எப்படி? இது ஒரு சாதாரண காலணி. உடனே ரத்தன் டாட்டா சொன்னாராம், இல்லை, சில நாள் கழித்து உனக்கு புரியும். சில நாள் கழித்ததன் பிறகுதான் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த காலணியை ரத்தன் டாட்டா தன்னுடைய முதல் மாத சம்பளத்திலிருந்து வாங்கியது. அப்பொழுதுதான் அந்த ஆனந்த் அம்பானிக்கு புரிந்ததாம், கொடுக்கப்படக்கூடிய பொருள் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாற்றினால் தான் அந்த பொருளானது உயர்ந்ததா தாழ்ந்ததான்னு மதிப்பிடப்பட முடியும். தன் உழைப்பினால் விளைந்த ஒன்றை கொண்டு வந்து தனக்கு கொடுத்திருக்கிறார். தனக்கு கிடைத்த லாபத்தினால் கொண்ட பணத்தை கொண்டு வாங்கிட்டு வரல, தன்னுடைய உழைப்பினால் தான் பெற்ற முதல் ஊதியத்திலிருந்து வாங்கி வருகிறார். ஆகவே இந்த ஊதியத்திலிருந்து வாங்கி வந்ததுதான் மேலானது என்று உணரக்கூடிய ஞானம் இருந்தால்தான் நாம கற்ற கல்வியினால் பயன் பெற்றிருக்கிறோம்னு பொருள். ஆகவே கல்வி என்பது நம்மை மேம்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்தையை வளப்படுத்த வேண்டும். அதுக்கு பேரு கல்வி. ஏற்கனவே உள்ள நினைப்பை மிக தவறான முறையில கையாளுவதற்கு பேர் கல்வி இல்லை. அதனாலதான் கழித்துணையாம் கற்றில்லாதவர் சிந்தை, அதாவது இறைவனது பேரருளையும் இறைவனது ஆற்றலையும் கல்வியால் யாவருக்கும் நன்னெறியாகவும் துணையாக உள்ளவனையும் அமுதமாய் நிற்கின்றவனையும் நமக்கு உரிய துணை என்று எவன் தான் கற்ற கல்வியினால் உணர்கிறானோ அவன் ஞானத்தை அடைவான். ஒழித்துணையாம் உம்பராய் உலகு ஏழு எங்கும் நீக்கமுற நிறைந்தவனாய் வானுலகையும் பூ உலகையும் ஏனைய பிற உலகையும் படைத்து காத்து நிர்வகிக்க கூடியவனாகிய இறைவனை வழித்துணையாம் பெரும் தன்மை வல்லானே, அவனுக்கு எக்காலத்தும் தன்னால் படைக்கப்பட்ட எல்லா உயிருக்கும் அவன் வழித்துணையாக வருவதற்கு காத்திருக்கிறான். நாம பெறணும். அவன் தன்னால் படைக்கப்பட்ட எல்லா உலகங்களிலும் அந்த உலகங்களில் வாழ் உயிர்களுக்கும் அவன் துணையாக வருவதற்கு அவன் காத்திருக்கிறான். அவ்வாறு காத்திருந்தவனை நாம் கற்ற கல்வியினால் அறிந்து அவனை துணையாக கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு. அதுதான் நம்முடைய உச்ச பொறுப்பு. அதை நாம் செய்தோம் என்றால் அவனும் மனமும் வந்து இறுதி வரை நமக்கு துணையாய் வருவான். அதுதான் அடிப்படை. இப்போ இளம் பிராயத்திலெல்லாம் பள்ளிகள்ல ஒரு விளையாட்டு உண்டு. பலவேறு விதமான பொருள்களை ஒரு அறையில போட்டு இருப்பார்கள். அந்த பொருள்களை அறையை விட்டு எடுத்து வருவதற்கு
உண்டான உபகரணங்கள் எவைகள் உண்டு அத்தனையும் அங்கு போட்டிருப்பார். நீங்கள் அந்த அறைக்குள் சென்று ஒரு 2 நிமிடம் நின்று, அதான் நேரம் அதிகம் கொடுக்கப்பட்ட அதிகபட்ச நேரம், 2 நிமிட நேரத்துல நீங்கள் ஏதாகிலும் ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளை எது கொண்டு எடுத்து வெளியே வர வேண்டும் என்று முயன்று வெளியே கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசு. ஒவ்வொரு பொருளையும் எடுப்பதற்கு ஒரு தனித்துவமான கருவி உண்டு. அப்ப அந்த பொருளை அந்த கருவியின் மூலமாக எது சரி என்று பொருந்த பார்ப்பது அறிவு. அதை கொண்டு அந்த கருவியை கொண்டு பொருள் எடுத்துறோம். அதுபோல நாம் கொண்ட அறிவினை கொண்டு எதன் வழி செயல்பட்டோம்னா ஞானத்தை அடையலாம் என்ற பொறுப்புணர்வு இருக்கணும். இருந்தால் அந்த ஞானத்தை அடைதற்கு நமக்கு உரிய வழி துணையாய் வருபவன் யாருன்னா எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாயும் எல்லா உலகங்களை படைத்து காக்கக்கூடியவனாகிய இறைவன் தான். அவன்தான் நமக்கு உரிய துணையாக வருகிறான். அவ்வாறு அவன் துணையாக வருவது தெரிந்தால் அதனை காட்டிலும் மேலானது ஏதொன்றும் இல்லை. அவன் என்றும் துணையாக வருவதற்கு காத்திருக்கிறான். அவன் துணையாக வருதலிலே அவன், ஏனென்றால் படைக்கப்பட்டது அவனால். ஆகவே நம்மால் படைக்கப்பட்டது நல்ல விதமாக ஞானம் கைகூட பெற வேண்டும் என்றால் நாம் முன்னின்று உதவ வேண்டும்னு காத்திருக்கிறான். காத்துள்ளவனை நாம் முறையாக இனம் கண்டு அழைத்தோம் என்றால் வருவான், துணையாவான், மேலான ஞானம் நமக்கு கிடைக்கும். இதற்கு வேடிக்கையாக கதை சொல்லுவது உண்டு. கிருஷ்ணனினுடைய தேர்ப்பாகன் கேட்டானும், இந்த குருக்ஷேத்திர போரை நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அல்லவா? மாறாக இத்துணை பேர் இறந்ததற்கு அடிப்படை அந்த பகடை ஆடியது தானே தருமன். அந்த பகடை ஆட்டத்தினை நீ சென்று எவ்வாறு துரியோதனன் சார்பாக சகுனி ஆடினானோ அதுபோல் தருமன் சார்பாக நீ ஆடியிருக்கலாம் அல்லவா? அதற்கு கண்ணன் சொன்னானாம், நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். எப்பொழுது துரியோதனன் சகுனியின் பெயரை முன்மொழிந்தானோ அப்பொழுது தருமன் என் பெயரை மொழிவான் என்ற நம்பிக்கையில் அந்த அரண்மனை வாயிலிலே காத்திருந்தேன். தருமன் என்னை அழைக்கவில்லை. சரி, பொன்னை வைத்தான், பொருளை வைத்தான், நாட்டை வைத்தான், அதெல்லாம் கூட எனக்கு பெரிய செய்தி அல்ல. பீமனை வைத்து ஆடினான், அதுவும் பெரிய செய்தி அல்ல. நானும் அர்ஜுனனும் இணை பிரியாதவர்கள் என்று தெரியும் அல்லவா? அவனை வைத்து ஆடும் போதாவது என்னை நினைத்தானாய்? நினைக்கல. அது மட்டுமல்ல, என் பெயரை தன் பெயராக கொண்டவள் திரௌபதி, கிருஷ்ணன்னு பேரு. அவளை வைத்து ஆடிய பொழுது கூடவா அவனுக்கு என் நினைவு வரவில்லை? அந்த நேரத்திலாவது என் நினைவு வந்திருந்தால் அங்கேயே எல்லாம் முடிந்திருக்கும். ஆகவே நான் அழைக்க காத்திருக்கக்கூடியவன். யாரெல்லாம் விரும்பி என்னை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுவதற்குத்தான் நான் இருக்கிறேன். ஆனால் அழைப்பது அவர்களினது வேலையாக இருக்க வேண்டும். அழைக்காத இடத்தினுக்கு நான் செல்லுவது இல்லை. அழைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அறிவை கொடுத்திருக்கிறேன். அந்த அறிவினை முழுமையுமாக பயன்படுத்தி என்னை அழைத்தால் அன்றி நான் அங்கு செல்ல முடியாது. ஆகவே அழைத்தல் என்பது மேலானது. ஆகவே அழைக்க நான் காத்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் வழித்துணையாய் வருவது இல்லை. நம்முடைய கல்வி நமக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடிய, நம்மை தொடர்ந்து வரக்கூடிய இறைவனை அழைப்பதற்கு உரிய கருவியாக வைத்திருக்க வேண்டுமே ஒழிய அவனை மறந்து நம் அழிவினை தேடுவதற்கு உண்டான கருவியாக நம்முடைய அறிவினை கை கொள்ளக்கூடாது. இதோடு நிற்க.